ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. நாற்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மதுரையில் உள்ள உத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 3500 பொதுக்குழு உறுப்பினர்கள், 3500 சிறப்பு அழைப்பாளர்கள் என 7000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு தற்போது பொதுக்குழுவானது மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் திமுகவில் புதிய அணிகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்வியாளர்களை கொண்டு அணி உருவாக்குவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. புதிய சார்பு அணிகளும் உருவாக்குவதற்கான அறிவிப்புகளும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உயிர் இழந்த பல தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கும் இந்த பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாற்பத்தி 8 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் உள்ள புத்தங்குடியில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கும் நிலையில் முதல்வர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டுள்ளனர். 3500 பொதுக்குழு உறுப்பினர்களும் 3500 சிறப்பு அழைப்பாளர்கள் என 7000 பேருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பொதுக்குழு கூட்டம் தொடங்கி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுடலைக்குமார் இணைந்திருக்கிறார். சுடலைக்குமார், பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகாக மதுரையில் இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மதுரை உட்முடியில் உள்ள கலைஞர் திடலில் அந்த அண்ணா அறிவாலயம் போன்று மிக பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டு இந்த பொதுக்குழுவானது நடைபெற்று வருகிறது. சரியாக 9:50 மணிக்கு தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் மாநாட்டு பொதுக்குழு அரங்கிற்கு வருகை தந்தனர். தற்போது இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்களானது வாசிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களுக்கும் இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திமுகவில் ஆசிரியர்கள், பேராசிரியர்களை கொண்ட கல்வியாளர் அணி புதிதாக உருவாக்கப்படுவதாக இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய பிறந்தநாள் ஜூன் 3ஆம் தேதியை செம்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்றும் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாளாக நாடகம் கொண்டாட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பகல்காமில் நடைபெற்ற இந்த தீவிர தாக்குதலுக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானமானது தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி சுடலைக்குமார். மதுரை உத்தங்குடியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்றிருக்கும் நிலையில் தற்போது தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன.